வேம்பரசனுக்கு வயசு 20 முடிஞ்சு 21 3ஆம் மாசம் ஓடுது. 21 3. சரி, ஜானுக்கு உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, லக்னம் மிதுன லக்னம். அப்ப இந்த ஜாதனுக்கு அப்பா 2 அத்தைக்கு 2ன்னு கணக்கு. அப்ப அப்பா 1 தான் யோகம். அத்தைங்கிறது 2ல் 1 தான் சுகமா இருக்கும். சரி, தாய் வழி பார்த்தாக்கா தாய் மாமன் தாய்க்கு 2 பேர் யோகம். கூட பிறந்தது அப்படின்னாக்கா 1 2 3 ஆண் 1 பெண்ணுக்கு 2ன்னு கணக்கு. புரியுதா? சரி, இந்த ஜாதகம் 2ஆவதா வந்துடணும் அப்படி வச்சுக்கோ. இவருக்கு நடக்கக்கூடியது என்ன நடக்குதுன்னா, ராகு திசையில ராகுனுடைய புத்தி நடந்துட்டு இருக்குது. 1 வருஷமாவே ஓடுது. இப்ப ராகு திசையில ராகு புத்தி நல்ல இடத்துல தான் இயங்கிட்டு இருக்கு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. கண்ணு சாமின்னு ஓட்டிக்கணும், தேங்க கூடாது. அன்பா பேசிக்கிட்டா உங்களுக்கு உபதேசம் செய்வான், நல்லது செய்வான். சரியா? சரி, அப்ப ஜாதகனுக்கு அருமை நல்லா இருக்குது. 1 2 3 நாள் தன்னுடைய தாய்க்கு எப்படி இருக்கும்? நன்று, ஒன்றும் பாதகம் இல்லை. இதுதான் அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இதுல தன்னுடைய தகப்பனுடைய சொல்லு ஓடாது. யாருக்கு? பையனுக்கு. அப்பன்னு சொல்லி மேலோட்டமா போகும். அப்ப அவன் சொல்ற பேச்சு கேட்கற மாதிரி நடிச்சுக்கிட்டா நல்லவன். புரியுதா? அப்ப இவன் ஏதாவது சொன்னானா சரி சரின்னு போய்க்கணும். சரி, அந்த தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அதாவது அலைச்சல் உளைச்சலை கொடுக்கும். ஒரு வேலையை 2 தர செய்யணும், அலைச்சலை கொடுக்கும். புரியுதா? சரி, இது ஜாதகனுக்கு. கூட பிறந்தவளுக்கு எப்படி இருக்கும்? 1 2 3 நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா வச்சுக்கும். கூட பிறந்ததுக்கு அருமை, நேரம் நல்லா இருக்குது. சரியா? 7 சனி முழுசும் முடிஞ்சிருச்சு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. இல்ல நல்லா இருக்குது. ஜாதகனுக்கு முழுசும் முடிஞ்சிருச்சு. மகர ராசிக்கு முழுமையா முடிஞ்சிருச்சு. அப்ப ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நேரம் நல்லா இருக்குது. புரியுதா? சரி, அப்ப கூட பிறந்தவளுக்கு எப்படி இருக்கும்? இதன்படி அருமை, நன்று. 1 2 3 அதாவது 2 பெண்ணுன்னு கணக்கு. இல்ல மூத்தத்துக்கு எப்படி இருக்கும்? நேரம் நல்லா இருக்குது. இலசுக்கு அப்படி இருக்கும், அதுக்குதான் டைம் சரியில்லை. புரியுதா? அப்ப இதுல ஒன்றும் பாதகம் இல்லை, நல்லா இருக்குது. இந்த பூர்வீகம் இருக்குது பாரு, பூர்வீகம்னா என்ன? பாட்டம் பாட்டி சம்பாரி சொத்து, அது பகையாக இருக்கும். புரியுதா? சொத்து நம்மளுக்கு தானே. பகைன்னா சுகத்தை அனுபவிக்க முடியாது, சந்தோஷம் இல்லாத போகும். எப்படி போகுது? சொத்து நம்மளதுதான், பகை நீடித்து கொண்டு இருக்கும். சொத்தை கிளியர் பண்ணிக்க முடியாது. அப்படித்தானே போகுது. சரி, பேசி அன்பா பேசி சரி பண்ணிக்கணும், அங்க விவாதம் பண்ணக்கூடாது. புரியுதா? ரைட்டு. உங்க குலதெய்வம் பார்த்தா முதன்மை பெண்ணா காட்டுது. முதல் பெண் தெய்வம் என்ன சாமி? ஏம்பாயன். அதாவது பெண்ணா காட்டுது, அது இல்லாத கூட்டமா வேற காட்டுது. புரியுதா? சரி, உங்களுடைய குலதெய்வம் அனுகிரகம் கம்மி அப்படின்னா இவங்க பாட்டங்காலம் அப்பங்காலத்துல சரியான வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்த முன்னோர்கள் தர்ப்பணம் கொடுக்கணும், காட்டனுக்கு யோகம் இல்ல, திதி தேவசம் கொடுக்கணும். புரியுதா சொல்றது? கொஞ்சம் வருஷம் ஒரு முறை அதை செய்யுங்க. இங்க எல்லாம் அதை தர்ப்பணம் கொடுக்கறதுலடா சீம்பட்டினமா இருக்குதுன்னு அர்த்தம். கொடுக்குறீங்களா இல்லையா? அதாவது இவரு மட்டும் இல்ல, இப்ப இவங்க பாட்டன்னு வச்சுக்க, அப்ப இவங்க பாட்டனை அப்பனும் கொடுக்கறது இல்ல. அப்படி வச்சுக்க. என்ன சொல்லுது? சொத்து இருந்தும் சந்தோஷம் இல்லாத போகுது இல்ல. சொத்து நம்மளதான், நம்ம சுகத்தை அனுபவிக்க ரெக்கார்டில் அனுபவிக்காத போகுது இல்ல. அப்ப கொஞ்சம் அதை அக்கறையா எடுத்துக்கோங்க. குல விளங்குறதான் குலதெய்வம், இந்த பழப்பழ தீர்த்திக்கிறதான் குலதெய்வம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாம இருக்கு, சப்போர்ட் இல்லாம இருக்குங்க. சரியா? அதை கொஞ்சம் அக்கறையா எடுத்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பாதகம் இல்ல, நேரம் நல்லா இருக்குது. சரியா? அப்ப உத்தியோகஸ்தானம், உத்தியோகஸ்தானம் இப்ப உத்தியோகம்னா வருவாய் கொடுக்கறது நன்று நல்லா இருக்குது. சுப வேலைகள் நீங்க பண்ணீங்க 1 2 3 நாள், அதாவது 4 தான் காடு வீடு அப்படி வச்சுக்கோ. அதுக்கு அப்படியே 6ஆம் இடத்துல நீங்கிட்டு இருக்காரு. தாராளமா சுப வேலை செய்யலாம். இதெல்லாம் நல்லா இருக்குது. புரியுதா? பாப்போம் இன்னும் கூடுறதுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இன்னும் ஒரு 2 மாசம் போனா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னா இதுல இருந்தாலும் எலட்சணம் முழுசும் விட்டுருச்சு. இனிமே ஒன்றும் பயப்பட தேவையில்ல. போகும்போது நன்மை தான் செய்யும். ஏன்னா நாளுக்கு 7ஆம் இடத்துல இயங்கிட்டு இருக்குது. ஒன்றும் விரயத்தை கொடுக்காது. நீங்க சுப வேலையா செய்யணும். மண்மனையில போடணும். ஒண்ணு மண்மனை வாங்குறதோ அல்லது வீடு கட்டுறதோ அல்லது பிரிச்சு அழுறதோ சுப வேலையை பார்க்கணும்.
சரி, அவன் சொல்றது புரியுதா? சரி, அப்ப போர் ஓட்டுன்ற சுகத்தை கொடுக்குமா அப்படின்னு பார்த்து செஞ்சுக்கலாம். அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஒண்ணு செய்யலாம். புரியுதா? 9 கிரகமா வேலை செய்யுது, நீங்க போர் ஓட்டலாம். இதெல்லாம் நல்லா இருக்குது. சரிப்பா, அது சரிதான், செய்யலாம். இதுல கிரக ரீதியாக நல்லா இருக்குது, இங்க குறைகள் இல்லை, தாராளமா செய்யலாம். நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குது. இன்னும் 2 மாதம் இந்த கிரகம் அங்க மாறதுங்க. 2 மாசம் இருக்குது. 2 மாசம் மேலாம் நல்லா இருக்கு. இப்பயும் ஒன்றும் பயப்பட தேவையில்ல, செய்யலாம். உங்க 2 மாசம் கழிச்சு போடுங்க. ஏன்னா இருக்கும் இடத்தில் உங்க இடத்துல இருந்து சனி மூலையில ஒரு பயன் இருக்குது, புரியுதா? நேர் இந்த குபேர மூலையில ஒரு பயன் இருக்குது, பார்த்துருக்கிறீங்களா? இங்க ஒண்ணு, நேரா அங்க ஒண்ணு இருக்குது, புரியுதா சொல்றது? ரைட்டு. அதனால உங்க காட்டுல வந்து குபேர மூலையில ஒன்றும் சனி மேல ஒன்றும் பாயிண்ட்லாம் இருக்குது, அதுல குறையில, நீங்க செய்யலாம். ஏன்னா இன்னொன்னு பார்ப்போம். ஏன்னா 2 மாதம் கிரகங்கள்லாம் மாறதுக்கு இந்த 2 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும். இப்பயும் நீங்க செய்யறதுன்னா செய்யலாம். ஏன்னா 2 மாசம் கழிச்சு எல்லாம் அங்க மாறிடும். அதாவது இந்த 2 மாசம் கழிச்சு இதெல்லாம் இங்க வந்துடும். அப்போ நல்லா இருக்கும். அப்ப என்ன 60 நாள் போகணும், சரியா? தாராளமா போகலாம். நல்லா இருக்குது, அருமை, சரியா? இல்ல போறல இதுல அப்ப நம்ம பாட்டி இதுல அது பிணிப்படியை கொடுக்கும், கண்டத்தை தான் கொடுத்துருக்குது. பாட்டியும் பேரனும் இருக்கலாம், தப்பே இல்லை. அதுவா அதெல்லாம் தப்பு இல்லை, ஒன்னும் பயப்பட வேண்டாம். இது வந்து எதுவும் பண்ணாது, நல்லா இருக்குது. பிணிப்படியை கொடுக்கணும்னா மருந்து மாத்திரை, கை கால வழியோ உடம்புல எதை கொடுக்கும், மாத்திரை. அதுதான் மருந்து மாத்திரை செலவு. இதுக்கு நீங்க இங்க இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல வச்சிருந்தாலும் இவன் பாட்டம்தான், பாட்டி தான், பேரன் தான், அது மாறாது. இந்த பாட்டனுக்கு தான் நான் முன்னே யோகம் இல்ல தானே என்ன சொன்னேன்? பாட்டனுக்கு யோகம் இல்ல முன்னே. ஆமா, தலதேவசம் கொடுத்துட்டு தான் இருக்கணும், சரியா? முன்னோர்கள்லாம் சேர்த்து, யாரு உங்க பாட்டன், கொள்ளு பாட்டன், முன்னோர்கள் அத்தனை பேரும் சேர்த்து தர்ப்பணம் தலதேவசம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒட்டுக்கா கொடுங்க. கொஞ்சம் அப்படியே இருக்கு. 2வது குலதெய்வ வழிபாடு. இன்னைக்கு வயசு இன்னைக்கு என்ன ஆகுது? இன்னைக்கு வயசு வந்து 21 வருஷம் நடக்குது. 10 வருஷத்தை விட்டு இந்த 10 வருஷமா குலதெய்வம் தர பூஜை பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. இங்க எல்லாம் இல்லைன்னு சொன்னேன், குலதெய்வத்தின் அணுகர்கள் இல்லைன்னு. இந்த 10 வருஷத்துல எத்தனை முறை உங்க குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிருக்கீங்க? ஒரு நாளைக்கு 3 வேளை நம்ம சாப்பிடுறோம், உங்களுக்கு நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? அப்ப அதுக்கு மட்டும் எப்படி 4 வருஷம் பட்டா போதுமா? என்ன சொல்றது, 2 வருஷம் ஒரு முறை, வருஷம் ஒரு முறை, 3 வருஷம் ஒரு முறை. அதனால அது கொஞ்சம் அக்கறை எடுத்துக்குங்க, ஒன்னும் பண்ணாது, புரியுதா? பாட்டிக்கு ஒன்னும் பாதம், இதனால எந்த பாதமும் இல்லை. மருந்து மாத்திரை செலவு அது இயல்பு, சரியா? இதனால உடல் நலம் எப்படி இருக்குது, நல்லா இருக்குமா? இங்க ஒன்னும் குறைகள், ஒன்னும் பயப்படாத, இங்க நல்லா இருக்குது. இதுல நீங்க பயப்பட தேவையில்லை. ஜாதனுக்கு 7-8 சுத்தமா இருக்குது, நல்லா இருக்குது, பயப்படாதீங்க. இங்க நல்லா இருக்கு. இவன் சொன்னா ஊன்னு கேட்டுக்கணும். மெயின் பாயிண்ட் என்ன தெரியுமா? இவன் சொல்றத சரியா சொன்னாலும் மேலோட்டமா இருக்கு. இப்போ படிப்பு நாட்டம்னா ராகு பகவான் இயங்கிட்டு இருக்குது அப்படின்னா படிப்பா அதெல்லாம் மறந்துடும், புரியுதா? படிக்கிறத மறந்துடும், வேற ஒண்ணும் இல்ல. உத்தியோக ஸ்தானம் சிறக்குது. என்ன இதுன்னா எவ்வளவு நாளைக்குனாக்கா ஒரு 1.5 வருஷம் இருக்கக்கூடியது. அடுத்த வருஷம் 7ஆம் மாசம் வரைக்கும் 1.5 வருஷம். ஒன்னும் பயப்படாத, குடுக்குள்ள எங்கிட்டு இருக்குது. மாமிடம் எருது சுறா நண்டு கண்ணி 5இல் கருணாகம் புகழ்ந்து விட்டால் அந்த தசாபுத்தி காலங்கள்ல பூமேடத்தின ராஜயோகமா வாழும். அப்படின்னா என்ன? மீனத்திலேயோ, மேசத்திலேயோ, ரிஷ்பத்திலேயோ, கண்ணியிலேயோ, கடகத்திலேயோ இருந்துட்டால் அந்த திசை புத்தி, திசையும் நடக்குது, புத்தியும் நடக்குது. உங்களுக்கு தேவைகளை கொடுக்கும், பொன்பொருளை கொடுக்கும். வீடு கட்டுறியா, இடம் வாங்குறியா, பத்திரம் பண்றியா, சுப வேலை செய்யறியா, பேனா வேணாலும் கொடுக்கும். அதான் என்ன சொன்னேன், சுப வேலையை செஞ்சுக்க. இவன் பிறந்து 20 ஆண்டு ஆயிப்போச்சு. இப்ப சுப வேலைக்கு நல்லா இருக்குது, பிரயோஜனமான செலவு. போர் ஓட்டுவதை விட
சொத்தை கிளியர் பண்ற வழி பாருங்க. புரியுதா? நேரம் நல்லா இருக்குது. இது எப்ப ஆரம்பிச்சது? 1 வருஷமா ஓடுது, இன்னும் 1.5 வருஷம் ஓடும். புரியுதா? புரோஜனமா வேலை செய்ய, நீ கம்முன்னு இருந்தாலும் வேலை நடக்கும். கிளியர் பண்ணுவீங்க. விட்டு கொடுத்து போய் இவனை பேசக்கூடாது. கொஞ்சம் குறுக்கு பூந்து பேசுவான் பையன், அதைத்தான் சொல்றேன். கொஞ்சம் தன்மையா பேசு, கண்மையா சாமின்னு பேசி இவனை பேச விடக்கூடாது. பாகடு பங்கீடு பண்ணும்போது பேசக்கூடாது. கூட அத்தை இருக்குன்னு வச்சுக்கோ, பெண் இருக்கு, அதுக்கு நல்லது கிடைச்ச என்னவோ பேசி கிளியர் பண்ற வழியை பார்க்கணும். பாட்டனுடைய அணுகிறது, பாட்டனுடைய இது சரியில்லை அப்படின்னா பாட்டன் உபதேசம் பண்ணியிருக்க மாட்டாரு, எதிராகத்தான் இருந்திருக்கும். உண்டா இல்லையா? அதாவது பாட்டி பரவாயில்ல, பாட்டை வந்து இவனுக்கு ஒத்துழைப்பு இல்லை, அவரு போயிட்டாரு, இவனுக்கு ஒத்துழைப்பு இல்லை. பாட்டனால எனக்கு சந்தோஷம் அனுபவிச்சிருக்க முடியாது, பகையாத்தான் இருந்திருக்கும். புரியுதா? சரி, கவலைப்படாதீங்க. இப்ப நேரம் நல்லா இருக்குது. அந்த சொத்து எழுதுற வழியை பாருங்க, அத முதல்ல செய்யுங்க. பிணிப்பீடை கொடுக்கும், ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு, அலைச்சல் உளைச்சல கொடுக்கும். உயிருக்கெல்லாம் வராது, உயிருக்கு வராது. மருந்து மாத்திரை செலவு சந்தோஷம்லாம் அது ஓடும். புரியுதா? எடுத்துக்கலாம். அது இன்னும் 2-3 மாசம் அப்படியே குறைஞ்சு. சரியா? இவன் நேரப்படி அப்பன்னு சொகத்தை கெடுக்கும் அப்படின்னு நல்லா இருக்கு, மாத்திரையோ மருந்து எடுத்துக்கிட்டு நோய் வாயின்னு பேசிக்கணும். அதுதான். புரியுதா? இதுதான் அவருக்கு. தகப்பனுடைய வீட்டு அதிபதி சனி பகவான் வந்து திரும்ப ரிட்டர்ன் 8ஆம் முறையே காட்டு பிரச்சனை முடிச்சுக்க. இன்னும் 1.5 ஆண்டு இந்த ராகு வாடுறாரு. புரியுதா? இந்த தரத்தை முடிச்சுக்க. அதை ஒட்டா குரு பகவான் வருவாரு, அது இருந்துகிட்டே போகும். அடுத்த வருஷம் 7ஆம் மாசம் வரைக்கும் உன் சொத்துல இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கொள், ஒத்து வரும். சரியா? பயப்பட வேண்டாம், நல்லா இருக்குது. வழியன்னா மாப்பிள்ளை இருந்திருக்கும், அதை போய் பாக்குறீங்க. மாப்பிள்ளை வழியன்னா வந்து நிக்கும், போகணுமா நீங்க தேடுறதெல்லாம் கிடையாது. பேசுக்கண்ணு, வழியனா வந்து பொண்ணு மாப்பிள்ளை பாக்கணும் அவசியமே இல்லையா? ஆல்ரெடி வழியனா வந்து இருக்குதா பாப்போம். அவர் இருக்காங்கல்ல. இப்ப கூட பிறந்ததுக்கு வந்தீங்கன்னா ராகு 2ஆம் இடத்துல எங்கிட்டு இருக்காரு, அப்ப நீங்க தேர்தல வழினா வரும் அர்த்தம். புரியுதா? இதுல கூட பிறந்ததுக்கு நன்று நல்லா இருக்குது. பாப்போம் அதுல எப்படி இருக்குது. சரியா? சரி, இதுல ஒன்றும் பயப்பட வேண்டாம். சின்ன சகோதரிக்கு உடல்ல நோய் வாய் கொடுக்கும், அடிவகத்தில் தொந்தரவு கொடுக்கும், வலிக்கு தங்க சில ஜீரணம் ஆகாது. புரியுதா? சொல்லு பேச்சு கேட்காது, அப்படிச்சுக்க. அதுதான் அக்கா. எப்படி? அதுதான் அக்கா, வேற ஒண்ணு. நல்ல பிள்ளை அக்காவா செயல்படும். விடுங்க, நிறைய பிள்ளை இது பெருசா எடுத்துக்கலாம். சரியா? அதான் நல்லா இருக்குது. பாப்போம். வேம்பாயி வயசு வந்து 24 நடக்குது. 23 முடிஞ்சு 24ல வந்து 25ஆவது நாள் இன்னைக்கு ஓடுது, பிறந்த நாள் வந்து. ரைட். அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, லக்னம் வந்து கும்ப லக்னம். பேச்சிலே முரண்பாடு இருக்கும், அம்மையா ஜெயலலிதா மாதிரி தான் பேசிக்கொள்ளும், நேர்மையா கரெக்ட் அண்ட் ரைட்டா இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. புரியுதா? பாப்போம். அப்ப அந்த ஜானுக்கு நடக்கக்கூடியது சுக்கிர திசையில் வந்து கேது பகவானுடைய புத்தி. நேரம் நல்லா இருக்குது. சரியா? அருமை. 1, 2, 3, 4. அப்ப தன்னுடைய தாய்க்கு எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், நேரம் நல்லா இருக்கும், தாய் மேல பாசமா இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. சரி, 5, 6, 7, 8, 9. அப்பாவுக்கு இதுல அப்படியே வந்து 2ஆம் இடத்துல. இதனால ஒன்றும் பாதம் இல்லை, அப்பா இது மேல பாசமா இருப்பாரு, அது ஒன்றும் தவறு கிடையாது. புரியுதா? நேரம் நல்லா இருக்குது. அப்ப தாய்க்கு நல்லா இருக்குது, தகப்பனுக்கு நல்லா இருக்குது. கூட பிறந்தவனுக்கு எப்படி இருக்கும்? 1, 2, 3. கூட பிறந்த நேரப்படி வந்து உடல் நலம் சரியில்லை அப்படின்னா மனமான போக்குல போகும், சொல்லு பேச்சு ஓடாது. இந்த ஜாதனுக்கு விரைச்சனை நடந்துகிட்டு இருக்குது. 3-11 முந்தைய சந்திரன் இருக்க இந்திரன் போல வாழுமா, பொழைக்கும், நல்லா பொழைக்கும். புரியுதா? அதனால கொஞ்சம் பேச்சுல முரண்பாடா இருக்கும். இது வந்து வழியினா மாப்பிள்ளை குறுக்கு பொந்து வந்திருக்குமே. மாப்பிள்ளை உங்களுக்கு வழி இருக்கு மேடம். ஆமா, உள்ளூர் வந்து கிழக்கு இருந்து 1 வருது, 1 வடக்கு இருந்து 1. மாப்பிள்ளை வழின்னா உண்டாச்சு.
உள்ளூர் என்ன கிழக்கு இருந்து ஒண்ணும் வடக்கு இருந்து ஒண்ணும் ம். இருக்க இடத்து கிழக்கு இருந்தும் வடக்கு இருந்து இந்த மாப்பிள்ளை வழினா படிப்பு நல்லா இருக்குது, படிப்புல குறை கிடையாது. ஏதோ வேலைக்கு போகுங்களா? அரசாலும் யோகம் உண்டு, அது நல்லா இருக்குது. புரியுதா? இப்ப நடக்கக்கூடியது கேது பகவானுடைய புத்தி நேரம் அருமை, இதுல குறை இல்ல. கல்யாணம் பொறுத்தவரை இது ஆல்ரெடி இதுக்கு முன்னே வந்திருக்குது. நான் என்ன பொண்ணுக்கு உங்களுக்கு வழினா வழியா பொண்ணு விருப்பத்துக்கு நாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பண்ணிக்குமோ, அது விருப்பத்துக்கு போய் பண்ணிக்கணும். இது மாப்பிள்ளை எதுவே வந்து நான் இவனை கட்டிக்கிறதா நீங்க சரின்னு ஒத்துக்கணும். ஒத்த கால தான் நிற்கும். ம். புரியுதா சொல்றது? அதுவே மாப்பிள்ளை தெரியும் இவனை தான் கட்டிக்கிறதுன்னு போகும். இவனைத்தான் கட்டிக்குன்னு சொல்லுவது. ம். புரியுதா? நேரம் நல்லா இருக்குது. எதுவும் தடுக்கல் பண்ண முடியாதா? பண்ணா ஏதாவது ஆயிருங்களா? மெதுவா பேசிக்கணும். கண்ணு சாமி அந்த இடத்துல எனக்கு விருப்பம் இல்ல. நான் வழினா வந்திருக்கேங்க, அது சொந்தமா எனக்கு காட்டுது. டவுட்டா கேப்பா விஷயமா நான் கேட்டேன். அது கேட்க போனா அது ஒத்துக்க மாட்டேங்குது. அது கொஞ்சம் அன்பா பேசிக்கணும். ம். கண்ணு அவனே சாமி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நான் என்ன சொன்னேன்? ஒரு வழினா மாப்பிள்ளை அது வந்திருக்கு. எனக்கு அந்த மாப்பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கும் செட் ஆகாது. அவன் என்ன இப்படின்னு இருக்கான், அந்த பிள்ளை தவிர சரி, புள்ள என்ன சொல்லுது அதான் நமக்கு. ஓகே சொல்ல மாட்டேங்குது. எனக்கு நாங்க அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதாங்க நாங்க சொன்னோம். இப்போ உங்களுக்கு வழினா வந்திருக்கோம். அதான். உங்களை விட இவனைத்தான் என்ன ஒத்த கால நிக்கணும் ஒரு பழமொழி சொல்றேன். அவனைத்தான் பண்ணிக்கிறேன்னு சொல்லும். இதை மாத்திக்க முடியாது. அவனுக்கு வந்து தோசம் இருக்குதே. என்ன தோசை இருக்குது? செவ்வாய் தோசை இருக்குதே. ஒண்ணும் பண்ணாது. ம்? செவ்வாய் எத்தனை இருக்குது? அது 7 இருக்கும். அந்த ஜாதகம் இருக்கா? ஜாதகம் இல்லையே. முன்னையே உங்ககிட்ட பார்த்தேன் நான் ஒரு தடவை. நீங்க தான் சொன்னீங்க. ஒண்ணும் பண்ணாது. எத்தனை இருக்கு? அது என்ன சொன்ன அப்போ? 7ல தான் செவ்வாய் இருக்கு. அதுதான் நம்ம ராகு எது இருக்கு பையனுக்கு? பார்ப்போம். அந்த ராகு இருந்தாலும் ஒண்ணும் பயப்படாது. எத்தனை இருக்குது என்ன லக்கம் தெரிஞ்சு அது இப்படி நான் என்ன சொன்னேன் பதில் அப்போ? இவங்க அப்பா அங்க கொடுத்தா நான் போக மாட்டேன், வரமாட்டேன். அதாவது தன்னுடைய புள்ள சந்தோஷம் நமக்கு முக்கியம். ஒண்ணு அந்த பிள்ளைக்கு நீ போட்டுச்சு அந்த பிள்ளை. அதான் நான் என்ன சொன்ன வழின்னா வந்து அடுத்து 2.5 வருஷம் கழிச்சு தலையிலே உட்காருது. எது இருக்குதோ இல்லையோ அது நீட்டா குளிச்சுக்கும், நீட்டா ரெடி ஆயிரும், அது வேலையை பார்க்கும். அம்மாவுக்கு சாப்பாடு இல்லை, அந்த ஆடு பட்டியெல்லாம் பார்க்காது. அது வேலையை தான் அது பார்க்கும். எப்படி போகுது? அப்படிதான் போயிட்டு இருக்கு வேலைக்கு. அதான் நீட்டா இருக்கும். டீச்சர் வேலையே போயிட்டு இருக்கு இப்ப. அது வேலை ஒண்ணு அதை பார்த்துக்கும். எதுவுமே கண்டுக்காது. அது வேலையை பார்த்துக்கும். தனியா வைக்கும், குளிக்கும், பரப்பும், கிளம்பிடும். புரியுதா? அதனால அதை மாத்திக்க முடியாதுன்னு சொல்றேன். நீங்க அதை மாத்திக்கணும்னா பிள்ளைகிட்ட அன்பா பேசுங்க. கண்ணு வேணா சாமி நமக்கு பிடிக்காம பேசணும். எனக்கு பிடிக்குது, நீங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒத்துக்கலாம். அப்படிதான் சொல்லுது. நான் முதல்ல சொன்னேன். அதாவது நம்ம முன்னாள் முதல் ஜெயலலிதா அம்மா இருந்தது. பேச்சு கரெக்டா இருக்கும். அது சொன்னா மாறுபட முடியாது. எதை சொன்னாலும் செல்லாது. பொய் பேசாது, உண்மைதான் பேசும். நேர்மையா இருக்கும்னு கரெக்டா ரைட்டா இருக்கும்னு அதான் கரெக்டா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. அது என்ன சொல்லுது அதான் பேச்சு. இதுல நீங்க குறுக்கிடுறதோ, அப்பா குறுக்கிடுறதோ, அம்மா குறுக்கிடுறதோ மத்தவங்களை பத்தி பேசினா உட்கார மாட்டேங்குது. அந்த மாப்பிள்ளை பத்தி பேசினா என்னன்னு கேக்குது. பாருங்க. இப்ப நான் சொல்றேன், பிடிக்குதா அது பொறுத்துருங்க. தடை தாமத்தை கொடுக்குது. என்னன்னா தடையே கொடுக்குது. அப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லாத போகுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போச்சுன்னா 7 சனி தலையில வந்து உட்காரும். அந்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீங்க சொன்னா சில விஷயங்களுக்கு அது சரின்னு சொல்லாது, நான் இப்படிதான் போறேன்னு சொல்லாது. இது அமைதி புயல். கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண மாட்டேங்குது. இது அமைதி புயல். நான் அத்துமீறி போக மாட்டேன், நான் கெட்ட பேரும் பண்ண மாட்டேன். நீங்களா பார்த்து கொடுத்தா கொடுங்க. அப்படிதானே போகுது. கொஞ்சம் பொறுங்க. வயசுன்னா கூட்டிட்டாங்க. எங்க 23 25 நாள் ஆச்சு. 24 பிறந்துருச்சு. 1 வருஷம் போட்டு 25 பண்ணிக்கலாம். ஆனா அது நீங்க பேச்சால பேசி சமாதானம் வாங்கி பண்ணாதான். உங்க புடியாத்துக்கு வேற மாப்பிள்ளை கொடுத்தாலும் செல்லாது. அதாவது முதல்ல இந்த பொண்ணுகிட்ட வந்து ஒருத்தன் கட்டிக்கிறவன்
வச்சு ஓட்டது பெரிய விஷயம். நான் அவங்க பிள்ளை குறை சொல்ல, இது சொல்றதுதான் பேச்சு. அப்ப அவன் தான் ஒரு ஏமாந்து கிடைச்சானா விட்டு சொல்றது புரியுதா? நீங்க இது நினைக்கிறதுலாம் சரி, நமக்கு பிடிக்கல, சொந்தம் தான், சொந்தம் தானே, சொந்தம் தான். அப்புறம் என்ன சொந்தம் தான். நான் ஜாதகம் சரியா இருக்கணும், நீங்க திருத்தமா கல்யாணத்தை முடிச்சிடறோம், காலம் முன்னாடி அதை நம்ம பிழைக்கணும். இப்ப அதுகிட்ட நானும் 10 நாள் வந்தாலும் அவங்க வரேன், நானாச்சுன்னு விட்டு போயிடும் அது. இப்ப யாராது அது அப்படிதான் சொல்லுது. நான் செத்தால் அவங்களோட இப்ப வருதா அப்படிதான் சொல்லுது. கொஞ்சம் பொறுங்க. அது சின்ன இருந்து விதைச்சு தண்ணி வளர்த்துருச்சு. இதுதான் இவன் தாங்கிற மாதிரி மனசுல வந்துருச்சு. அது மாறுதலுக்கு டைம் இருக்குது, மாறுதலுக்கு டைம் இருக்குது. என்ன இப்போ இன்னும் 1 வருஷம் இருக்கு, 2 வருஷம் இருக்குது. சனி பகவான் வந்து மேசத்துக்கு வரும்போது ஒண்ணு தன் சரீரத்தை மனம் முடிக்கும், இல்லைன்னா எனக்கு வேணாம் கட் பண்ணு. நீங்க தான் அதை வந்து என்ன பண்றது? சரி, அவ விருப்பம் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சா நீங்க ஒப்புதல் கொடுங்க. நான் என்ன நினைக்கிறேன், அப்பாவுக்கு உடம்பு சரியாம போயிருது, அவங்க அப்பனுக்கு நல்லா இருக்கும் போதே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். அவங்களும் அதைதான் சொல்றாங்க. என் மூச்சு எந்நேரம் போதும் வருது தெரியல, நான் இருக்கும் போதே பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், வயசாயிட்டு இருக்கு, அப்புறம் இந்த பிள்ளை வேற இருக்குது, பையனை பத்தி கூட பிரச்சனை இல்லை, பிள்ளைங்க நல்லா இருந்தா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. அதுதான் நான் பாக்குறேன். அது யாராவது அதை நீங்க கையில கலந்தாலும் இதுல வாங்கி இதில் விட்டுட்டு போகாம பேசினாலுமே எதை சொன்னாலும் பண்ணுது. பையன் என்ன பண்றான்? அவன் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கான்? சரி, வேலைக்கு தான் போயிட்டு இருக்கான். அது பிடிச்சதுன்னா விட்டு கொடுத்துருப்பாங்க. அதுதான்னாக்க அது பண்றதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அப்படின்னா நம்மள வழிகட்டாம கொடுக்கல, ஜாதகம் சரியில்லாம இல்ல, காதல் பண்ணிருச்சு, அது என்ன வழியில பண்ணோம்னா அதுல இருந்து மீண்டு வரலாம், அதை தேர்விடுங்க. முழுசும் கட் பண்றதுக்கு இது அத்தை வேலைக்கு மாப்பிள்ளை உண்டு, இது செல்லாத, இது செல்லாத, இது செல்லாது, எனக்கு பிடிச்சவன் தான் வேணும். மற்ற பெண்ணுங்களையா, அதாவது அத்தோட இருந்தாலும் ஒரு கால் தாண்டி தானே வருது, அவ்வளவுதான். ஒரு கால் அப்படின்னா ஒரு கால் தாண்டுது, அது அத்தோட கணக்கே வச்சுக்க, அது அத்தனை வச்சுக்க, தப்பு இல்லை. ஃபுல்லா சந்தோஷமா இருக்கணும், இலக்க நேரம் கூடாது. அவனுக்கு சொல்றது செத்தாலும் ஜாமீன் தவிர நான் வந்து வேற எடுக்க மாட்டேன். கேது எங்கிட்டு இருக்குது, கேது பகவான் விஷத்தன்மை உள்ளது, அது எதையுமே சொல்ல வேண்டாம். ஆனா எதையுமே சொல்ல வேண்டாம், புரியுதா? கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அவங்கள்ட்ட பேசி ஒத்துழைப்பு பண்ணுங்க. ஒண்ணு அது மாறணும், அது மாற 100% இல்லை, அதனால பேச வாய்ப்பு இல்லை. நீங்க பேசி நல்லத்தனமா அனுப்பிட்டு போங்க. பையனுக்கு ராகதோஷம் இருக்குது, அது ஏதோ இருந்து அடிபட்டு போச்சுன்னா என்ன பண்றது? நம்ம பிள்ளைய போனாலும் பரவாயில்ல, அவன் பையனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா உன் பிள்ளைன்னா எப்படி போனா ஒத்துக்க முடியும்? அதாம எனக்கு வாங்கி அனுப்புனீங்களா? அப்போ வாங்கி அனுப்பணும். நான் என்ன சொன்னப்போ சரியில்லம்மா, எனக்கு மனசு திருப்தி இல்ல, எனக்கே மனசு திருப்தி இல்ல, வேணாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப வாங்க முடிய மாட்டேன். எத்தனை வருஷம் பஞ்சாங்களோ அதுல இருக்குது, அதேதான், அது மாறாது. நேரங்காலம் எப்படி மாறுது, இப்ப கந்தாய பணம் எப்படி இருக்குது என்னன்னு தான் பார்க்கலாம். தவிர அந்த கிரகங்கள், அந்த நட்சத்திரங்கள், அந்த ராசி அது அப்படியே தான் இருக்கும். சரின்னு தான் சொன்னா. சரி, அந்த பொண்ணு எங்க பொண்ணு உங்ககிட்ட பேசிருக்கீங்க. சரி இல்லப்பா, நீயே யோசிச்சு முடிவெடு, இது இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வரதில்ல, காலத்துக்கும் குழப்பதான் அது. இப்ப வீட்டுல இருக்கா? வீட்டுலதான் இருக்குது. சரி, அதாவது டைம் டேது வாங்குமா சொல்லுமில்ல, அதெல்லாம் மனப்பணமா வச்சிருக்கோம். பண்ணு, அவருடைய போன கொடு. வீடு ஒண்ணே ஒண்ணு, நம்ம குளம்